My dear students, this is Class 12 Maths, Chapter 10, Exercise 10.8ல question number 7 பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. வாட்டரோட டெம்பரேச்சர் இனிஷியலி 100 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பவலில் வாட்டர் வச்சுருக்காங்க. இந்த வாட்டரோட டெம்பரேச்சர் இனிஷியலின்னா T ஈக்குவல் டு 0 இருக்கும்போது, அதாவது ஸ்டார்டிங்கில் T ஈக்குவல் டு 0ன்னா கேபிட்டல் T வந்து டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். கேபிட்டல் T எவ்வளோன்னா 100 டிகிரி C. ஓகேவா? 10 மினிட்ஸ் கழிச்சு, ஆஃப்டர் 10 மினிட்ஸ் T ஈக்குவல் டு 10ன்னா கேபிட்டல் T டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் வந்து 80 டிகிரி Cக்கு இறங்கிடுது. தென் ரூம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ரூம் டெம்பரேச்சரை வந்து நான் வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா டெம்பரேச்சர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? ரூம் டெம்பரேச்சர் எஸ் ஈக்குவல் டு 25 டிகிரி C. ஓகேவா? கொடுத்துருக்காங்க சம்மில். ஸோ நம்மளை ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒன்று வந்து டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் ஆஃப்டர் 20 மினிட்ஸு, அப்புறம் த டைம் வென் த டெம்பரேச்சர் இஸ் 40 டிகிரி சென்டிகிரேட். இந்த ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக நான் இந்த சம்மை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம், அதாவது டிக்ரீசிங் இன் டெம்பரேச்சர் dt பை d ஸ்மால் t, அதாவது இது temperature of water, இது வந்து time proportional to T minus S, அதாவது வாட்டரோட டெம்பரேச்சர் மைனஸ் ரூம் டெம்பரேச்சர். ஓகேவா? இதுதான் நியூட்டன்ஸ் கூலிங் ஃபார்முலாவில் கொடுத்துருக்குறது. இப்போ நம்ம இதை ப்ரொபோஷனல் சிம்பிளை ரிமூவ் பண்ணோன்னா dt by dt இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் போடணும், T மைனஸ் எஸ். அப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் டிடி கடியில் T மைனஸ் எஸ் கொண்டு வந்துடும். இந்த டிடி அந்த பக்கம் போனதுன்னா மேலே போயிடும் நியூமரேட்டர். ஓகே, இப்போ ரெண்டு சைடிலும் இன்டகிரேட் பண்ணும்போது இந்த கேவை வெளியே வச்சுக்கலாம் பர்பஸாக. அப்போ 1 பை T மைனஸ் எஸ் இன்டூ டிடி, அதாவது லாக் T மைனஸ் எஸ். இந்த பக்கம் கே டிடிக்காக ஒரு T ப்ளஸ் லாக் C. ஓகே, தென் இந்த லாகில் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா லாக் T மைனஸ் எஸ் மைனஸ் லாக் C ஈக்குவல் டு கேடி. இப்போ இது ரெண்டு லாகும் ஒரு லாகாக மாற்றும் போது லாக் T மைனஸ் எஸ் பை C ஈக்குவல் டு கேடி. அப்போ லாக் ரிமூவ் பண்ணோன்னா ரெண்டு சைடையும் நம்ம ஈக்கு பவராக கொடுக்கணும். அப்போ இ பவர் லாக் T மைனஸ் எஸ் பை C ஈக்குவல் டு இ பவர் கேடி. அப்போ ஈக்கு பவர் லாக் வந்ததுன்னா கட் ஆகிடும். ஈக்கு பவர் லாக் வந்தாலும் சரி, லாக் பவர் இ வந்தாலும் சரி, ரெண்டும் கட் ஆகிடும். தென் T மைனஸ் எஸ் பை C ஈக்குவல் டு இ பவர் கேடி. இப்போ சியும் அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா நல்லா கவனிங்க, T மைனஸ் எஸ் ஈக்குவல் டு சிஇ பவர் கேடி. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துக்கு வரும். இனிஷியலி T ஈக்குவல் டு 0, தென் கேபிட்டல் T ஈக்குவல் டு 100 டிகிரி C. ஸோ இதை வந்து நான் 1க்குள்ளே போட போகிறேன், இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 100 மைனஸ் எஸ்ஸுக்கு பதிலாக ரூம் டெம்பரேச்சர் என்ன 25, 100 மைனஸ் 25 ஈக்குவல் டு C. இ பவர் Tக்கு 0 போட்ட உடனே மொத்தம் 0 ஆகிடும். இ பவர் 0னோட வேல்யூ 1. அதாவது C ஈக்குவல் டு 100 மைனஸ் 25 இஸ் 75. இதை வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1ல் போடுறேன், அதாவது 2 in 1. அப்போ என்ன ஆகும்? T மைனஸ் எஸ்ஸுக்கு பதிலாக 25 போட்டுக்கலாம் இந்த இடத்துல, ஈக்குவல் டு சிக்கு பதிலாக 75 இ பவர் கேடி. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 3. இதுதான் ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். ஓகே, ஃபர்தராக வரப்போகிறதெல்லாம் இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 3க்குள்ளே தான் போட போகிறோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் இஸ் 80 டிகிரி C. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3க்குள்ளே போட போகிறேன். T ஈக்குவல் டு 10 அண்ட் கேபிட்டல் T ஈக்குவல் டு 80 டிகிரி C. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3க்குள்ளே நான் ஃபீட் பண்ணும்போது நல்லா கவனிங்க, கேபிட்டல் Tக்கு பதிலாக 80 மைனஸ் 25 ஈக்குவல் டு 75 இ பவர் Tக்கு பதிலாக 10 போட்டோம்னா 10K அப்படின்னு வந்துடும். ஓகேவா?
இப்போ 80ல் 25 கழிச்சிட்டா 55 ஈக்குவல் டு 75 இ பவர் 10k. ஓகே, ரெண்டையுமே 5 டேபிளாக கட் பண்ணலாம். 11 5s are 55, 1 5s 5, பேலன்ஸ் 2, 5 5s are 25, அதாவது 15 5s are 75. இப்போ 11 கடியில் 15 கொண்டு வந்துடலாம், ஈக்குவல் டு இ பவர் 10k. இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன, இ பவர் 10k ஈக்குவல் டு 11/15. ஓகே, நம்ம அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். அடுத்த பிரச்சனை என்னன்னா, கொஷினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர், அதாவது கேபிட்டல் டி என்ன, எப்போ ஆஃப்டர் 20 மினிட்ஸ், அதாவது டி ஈக்குவல் டு 20 இருக்கும்போது கேபிட்டல் டி எவ்வளோ. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான், கவனிங்க. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3க்கு மறுபடியும் வருவோம். ஈக்குவேஷன் நம்பர் 3 இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. டி தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். -25 ஈக்குவல் டு 75 இ பவர், டீக்கு பதிலாக 20 வரும் இல்லையா, டீக்கு பதிலாக 20, அப்போ இ பவர் 20k. ஓகே, நோ நமக்கு 10kக்கு வேல்யூ தெரியும், இ பவர் 10kக்கான வேல்யூ தெரியும். அப்போ இதை கொஞ்சம் மாற்றி எழுதலாம். t - 25 ஈக்குவல் டு 75 இ பவர் 10kக்கு எனக்கு வேல்யூ தெரியும். இந்த இ பவர் 20kவை இ பவர் 10k டு தி ஹோல் பவர் 2ன்னு எழுதலாம்ல. இப்போது சிம்பிளாக நம்ம இ பவர் 10kக்கு பதிலாக 11/15 போட்டுக்கலாம் இங்கே. அப்போ t - 25 ஈக்குவல் டு 75 இன்ட்டு 11/15, அதுக்கு பவர் 2. இங்கே வேணா நீங்கள் எழுதிக்கோங்க, ஃப்ரம் விச் ஈக்குவேஷன், ஃப்ரம் 4. ஸோ ஈக்குவேஷன் 4 யூஸ் பண்ணி இ பவர் 10kக்கு பதிலாக 11/15 போட்டாச்சு, அதுக்கு பவர் 2 இருக்கிறதுனால நம்ம பவர் 2 போட்டாச்சு. தென் t - 25 ஈக்குவல் டு 75, பவர் 2 இருக்கிறதுனால 2 முறை போட்டுக்கலாம், 11/15 இன்ட்டு 11/15. இப்போ 115, இது 5 times of 15, 75. Then 1 5 is 5, 3 5s are 15. So 11 11s are 121/3. என்னது, t - 25 equal to 121/3. இப்போ 121 3ஆல் டிவிஷன் பண்ணிடலாம். 40 times of 3, 40 times of 3 என்ன வரும், 120. பேலன்ஸ் 1, புள்ளி வச்சுக்கோங்க, ஒரு 0 போடுங்க. 3 3s are 9, பேலன்ஸ் 1, மறுபடியும் 3 3s are 9, இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா, அப்போது t - 25 ஈக்குவல் டு 40.33ன்னு போடலாமா. இப்போ இந்த 25 இந்த சைடு கொண்டு வந்துடும், அப்போ என்ன ஆகும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். அப்போ t ஈக்குவல் டு 40.33 ப்ளஸ் 25, 40யும் 25யும் 65. அப்போ டெம்பரேச்சர் 65.33 டிகிரி சென்டிகிரேட். எப்போ, ஆஃப்டர் 20 மினிட்ஸு, ஆஃப்டர் 20 மினிட்ஸு. ஸோ ஒரு கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ சப்டிவிஷன் 2க்கு வருவோமா. சப்டிவிஷன் 2ல் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். த டைம் ஸ்மால் டி என்ன, எப்போ கேபிட்டல் டி 40 டிகிரி சென்டிகிரேடாக இருக்கும்போது ஸ்மால் டி என்ன, இதுதான் கொஷினு. ஸ்மால் டி ஈக்குவல் டு எவ்வளோ, எப்படின்னா கேபிட்டல் டி ஈக்குவல் டு 40 டிகிரி சியாக இருக்கும்போது. ஓகே, நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். திரும்பவும் ஈக்குவேஷன் நம்பர் 3க்குள்ளே வரலாம். ஈக்குவேஷன் நம்பர் 3க்குள்ளே கேபிட்டல் டிக்கு பதிலாக 40 மைனஸ் ரூம் டெம்பரேச்சர் வந்து 25. இதோ இங்கே இருக்க பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 3, 40 - 25 ஈக்குவல் டு 75 இ பவர் கேடி. இந்த டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது 40ல் 25 கழிச்சா 15 ஈக்குவல் டு 75 இ பவர் கேடி. ஓகேவா, தென் இது வந்து அப்படியே அடிச்சு போடலாம். 115, இது 5 times of 15. ஸோ இந்த 5 இந்த சைடு கொண்டு வந்தால் 1/5 ஈக்குவல் டு இ பவர் கேடி. ஓகேவா, நம்ம ரெண்டு சைடும் லாக் எடுக்கலாம். ஓகேவா, லாக் 1/5 ஈக்குவல் டு லாக் இ பவர் கேடி. இப்போ லாக்கு ஈக்கும் கட் ஆகிடும், அப்போ கேடி மட்டும் வரும். சரியா, ஸோ இது நான் ரெண்டு லாகாக பிரித்து எழுதுகிறேன். log 1 minus log 5 equal to kt. Okay, now log 1 oda value 0 minus log 5 equal to kt.
இப்போ log 5க்கு நமக்கு வேல்யூ தெரியும் கொடுத்துருக்காங்க சம்மில் பாருங்கள். log 5ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். log 5 பேஸ் சின்னு சொன்னாலும் log 5னாலும் ஒன்று தான். என்ன கொடுத்துருக்காங்க 1.6094ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த வேல்யூ எடுத்து இங்கே போட்டுக்க போகிறேன். மைனஸ் இருக்கிறனால மைனஸ் log 5க்கான வேல்யூ 1.6094. ஓகே, ஈக்குவல் டு கேடி. இப்போ எனக்கு கேக்கு வேல்யூ தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக மறுபடியும் நான் எங்கே வரப்போகிறேன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு வரப்போகிறேன். அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 4க்கு வரப்போகிறேன். e பவர் 10k எவ்வளோ 11/15 கரெக்டாக? இப்போ ரெண்டு சைடும் லாக் எடுக்கும்போது log e பவர் 10k ஈக்குவல் டு log 11/15. ஓகேவா? இப்போ லாக்கு ஈக்கும் கேன்சல் ஆகிடும். 10k ஈக்குவல் டு log 11/15ஓட வேல்யூவே எனக்கு தெரியும் கொடுத்துருக்காங்க சம்மில் பாருங்கள். மைனஸ் 0.3101. ஓகே, இதுக்கு பதிலாக மைனஸ் 0.3101. அப்போ கேவோட வேல்யூ மைனஸ் 0.3101. அதுக்கு அடியில் 10 போட்டோம்னா டெசிமல் பாயிண்ட் இன்னொரு ஸ்தானம் லெஃப்டில் வந்துடும். அப்போ கே ஈக்குவல் டு மைனஸ் 0.03101 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் கேவோட வேல்யூ. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 5லேருந்து இந்த வேல்யூவை நான் பாரோ பண்ணிக்கிறேன் இந்த கேக்கு. அப்போது மைனஸ் 1.6094 ஈக்குவல் டு கேவோட வேல்யூ மைனஸ் 0.03101 டி இருக்குது பக்கம். ஓகேவா? இப்போ மைனஸ் மைனஸ் கட் பண்ணிக்கிறேன். இந்த திங்கை இந்த சைடு கொண்டு வந்தேன்னா 1.6094 பை 0.03101 ஈக்குவல் டு டி. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்போது இது மேலே கீழேயும் 10,000 மல்டிப்ளை பண்ணிடுறேன். மேலே கீழேயும் 10,000 மல்டிப்ளை பண்ணிடுறேன். இப்போ நல்லா கவனிங்க. அப்போது 4 ஸ்தானம் தள்ளி இந்த இடத்துக்கு போயிடும் டெசிமல். அப்போ டி ஈக்குவல் டு 16094. இங்கே என்ன 4 ஸ்தானம் தள்ளி போனதுன்னா 1 2 3 4. அப்போ 310. ஓகேவா? 4 ஸ்தானம் தள்ளி போனதுன்னா 310. அதாவது இந்த இடத்துக்கு வரும் 310ன்னு எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஏன்னா டெசிமலுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஜீரோக்கு வேல்யூ இல்லை. இப்போ டெசிமல் இந்த பக்கம் இங்கே வந்த பிறகு இந்த ஜீரோ போட தேவையில்லை. 310 போட்டிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இதை நம்ம டிவிஷன் பண்ணுறச்சு நமக்கு ஸ்மால் டி எவ்வளோன்னு கிடைக்கும். ஓகே, நான் டிவிஷன் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். 16094 இருக்குது. இங்கே 310 இந்த வெளியில் போட்டுக்கிறேன். இங்கே 160க்குள்ளே 310 வராது. அப்போது 1609 வரைக்கும் எடுத்துக்கிறேன். அப்போ 5 டைம்ஸ் வரும். 50 5 1 is 5 5 3 are 15. தென் 9 பேலன்ஸ். 10ல் 5 போகாது. இங்கேருந்து ஒரு பாரோ பண்ணிடலாம். அப்போ 10 ஆகிடும். 10 minus 5 5. இங்கேருந்து பாரோ பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ 5 ஆகிடும். அப்போ 59 மட்டும்தான். அடுத்த நம்பர் எடுத்து போட்டோம்னா 594. இதுக்குள்ளே 1 டைம் தான் வரும். 310 பாருங்கள். 4 பேலன்ஸ். 9ல் 1 கழிச்சா 8, 5ல் 3 கழிச்சா 2. இப்போது இது பக்கம் ஒரு 0 போட்டோம்னா எத்தனை முறை வரும் பாருங்கள். இது பக்கம் 0 போட்டதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டெசிமல் வைக்கணும். கரெக்டாக? ஸோ இங்கே ஒரு டெசிமல் வச்சிடுறேன். இதுக்குள்ளே 9 டைம்ஸ் வரும் பாருங்கள். 9 3 are 27 இல்லையா? அப்போ 900 9 1 is 9 9 3 are 27. ஸோ 0 14ல் 9 போனதுன்னா 5. கரெக்டாக? தென் இங்கே ஒன்று பாரோ பண்ணிட்டோம். அப்போ இது 7 ஆகிடும். அவ்வளோதான், 50 தான் வரும். இப்போ 0 போடணும். அப்போ 500க்குள்ளே 1 டைம் வரும். ஸோ நம்ம இதை டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ ஸ்மால் டி ஈக்குவல் டு 51.91 மினிட்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். அதாவது இது ஒன்றும் இல்லைங்க, வாட்டரோட டெம்பரேச்சர் 40 டிகிரி C ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் பிடிக்குன்னா டைம் டேக்கன் ஸ்மால் டி ஈக்குவல் டு 51.91 மினிட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.